இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் அனுஸ்ரீ, நாவலூர். Luxury homes from just 58 lakhs onwards. Book now. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையான அந்த போர் நிறுத்தம் 2 வாரம் நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு யாரோட ஐடியாவில் யார் தலைமையில் பண்ணியிருக்காங்க? அது பாகிஸ்தானுடைய அங்கே இருக்கக்கூடிய தளபதி பிரதமர்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்களாம். இது பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான ஒரு சூழலை தற்போதைய நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உடனே ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கே ஏறிடுச்சு. அடுத்த 2-3 நாள் அப்படியே மேலேயே இருக்கும். தங்கத்தின் விலை ஏறும், வெள்ளியோட விலை கொஞ்சம் நாளைக்கு ஏறும். அதை தவிர கச்சா எண்ணெய் விலை என்ன விழுமோ விழுந்துருச்சு. ஆனால் இங்கேருந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்குள்ளேயே 2 வாரம் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த வாரில் செய்த மாதிரி அங்கேருந்து எண்ணெய் வரத்துக்கு தான் ஒரு 2 மாதமாக தான் ஆகும். ஆனால் எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளம் நாளையிலேருந்து சால்வ் ஆகாது. 2 வாரம் கழிச்சு இது எக்ஸ்டெண்ட் ஆனால் எல்பிஜி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு ஒன்றும் மாறாது. ஏன்னா நீங்கள் எப்படி அங்கேருந்து கப்பல் ஏறி வரத்துக்கே 2 வாரம் ஆகும். ஹோமூஸ்லேருந்து எவ்வளோ கப்பல் விட போகிறான்னு தெரியல. அதோடு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கப்பலுக்கும் $2 பில்லியன் பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அண்டு கத்தரில் எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிருக்கு, குவைத்தில் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி எல்லாம் சரியாகிறதுக்குள்ளே 2 வாரம் ஆகிடும். நீங்கள் சொல்வதன் மூலமாக இது அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இது நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை அடுத்த பொருளாதாரத்துக்கான அடுத்த அதிர்ச்சி எதுவும் காத்திருக்கு, அதுக்காக இப்போ 2 வாரம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா, அமெரிக்காவில் நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கப்புறம் அதிபர் ட்ரம்ப் ஜெயிச்ச அப்புறம் 23 24 எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் 95% எலெக்ஷன் டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சிருவாங்கங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. அங்கே கேலன் அப்படிங்கிற இடத்துல தான் பெட்ரோலை மெஷர் பண்ணுவாங்க. 5 கேலன் தான் மினிமம். ஸோ ஒரு கேலன் $4 ஆயிடுச்சு. ஒரு கேலனுங்கிறது 5 லிட்டர். ஸோ ஒரு லிட்டர் $1 கிட்ட கேஸ் விலை போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு, பெட்ரோல் விலை போயிடுச்சுங்கிறது அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க். $4 ஆயிடுச்சுன்னு, 5 லிட்டர் $4 ஆயிடுச்சுன்னு. அந்த சைக்கலாஜிக்கல் மார்க் வந்தோடனே ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு மாறிடும்னு பயந்து ட்ரம்ப் இதை எப்படியாவது நிறுத்தணும்னு நிறுத்தியிருக்கிறார். அவருடைய அரசியல் லாபத்துக்காக இது நிறுத்தப்பட்டிருக்கு. ஆமாம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ பாகிஸ்தானுடைய அந்த பேச்சுவார்த்தை என்ன காரணம்? அவருக்கு ஒரு ஆளுக்கு வேணும்ல. இப்போ பாகிஸ்தான் அவர் சொன்னதெல்லாம் கேட்குறாங்க. பாகிஸ்தான் சொல்கிறாங்க, உங்கள் தலைமையில தான் இந்த போர் நின்றுது, இந்தியாவோட நடந்த போர் நடந்தது, உங்களுக்கு இதுக்காக நோபல் பரிசு கொடுக்கணும்னு. அவர் எங்கே பேசினாலும் இந்தியா பாகிஸ்தான் வர நான் தான் முடிச்சு வச்சேன்னு பேசுகிறாரு. நம்ம தலைமை அவர் அமெரிக்கா ஏதாவது ரோல் ப்ளே பண்ணிச்சா, என்ன ரோல் பண்ணிச்சுன்னு கூட சொல்லாமல் மூடிட்டுருக்கோம், மௌனம் காட்டிகிட்ருக்கோம். ஆனால் இதே பாகிஸ்தானோட இராணுவ தளபதியும் சரி, அவங்க பிரதமரும் சரி நன்றியோடு நடந்துக்கிட்டாருன்னு அவர் நினைக்கிறாரு. ஈரானு கூட நம்ம அவங்க எப்படின்னா, அமெரிக்காட்ட காலில் விழுந்து கும்பிட்டாலும் ஈரானோட சண்டை போட்டுக்காமல் வச்சுருந்தாங்க. நம்ம அமெரிக்காவோட ப்ராப்ளம் இருக்கும்போது இஸ்ரேலில் போய் நம்ம கையை காலை பிடிச்சோன்னா அமெரிக்கா சரியாக போய்டும்னு நினச்சி, நம்ம போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தலைமை அங்கே போய், இது இஸ்ரேல் எங்களோட தாய்நாடு மாதிரி, ஃபாதர்லேண்ட் எங்கள் அப்பா மாதிரி, அப்பா நிலம், இந்தியா எங்கள் மதர்லேண்ட் அப்படின்லாம் பேசி ஈரானோட மனசை புண்படுத்தினாங்க. பாகிஸ்தான் அது மாதிரி புண்படுத்தலை. 2வது விஷயம், ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு 5000 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இன்ஃபேக்ட் பப்ரி மஸ்ஜித் இடிக்கும் போதெல்லாம் அந்த ஈரானியன் பிரசிடென்ட் ரஃப்சன்ஜானின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே பேசி எல்லாத்தையும் சமூகமாக பண்ணி விட்டார். காஷ்மீரில் எப்போல்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரெசல்யூஷன் வந்ததோ ஈரான் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவங்க தலைமை இறந்து போகிறச்ச நம்ம ஒன்றுமே ஆகாத மாதிரி கண்டுக்காமல் இருந்தோம். இங்கே பப்ளிக்காக ரொம்ப ப்ரெஷர் வந்த அப்புறம் தான் ஒரு செக்ரட்டரி லெவல் ஆளை அமைச்சு கையெழுத்து போட வச்சோம். ஸோ நீங்கள் ஈரானையும் பகிச்சுக்கிட்டீங்க, ஒரு கண்டனம் தெரிவிக்கிற ஒன்றுமே பண்ணல. ஈரான்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்காமல் இருந்தீங்க ரொம்ப நாளைக்கு. ஸோ ஈரானோட உங்களுக்கு சப்பார்னு ஒரு போர்ட்டை உங்களுக்காக தானம் கொடுத்துருந்தான். அந்த போர்ட்டை டைமில் முடிக்கவே இல்லை. நீங்கள் இந்த வாட்டி பட்ஜெட்டில் அதுக்கு காசே கொடுக்கல. அந்த சப்பார் போர்ட் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நீங்கள் கச்சா எண்ணெய் ஈஸியாக இந்தியாவுக்கு வந்திருக்கும். அதையும் நீங்கள் பண்ணலை.
அது மாதிரி ஈரான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டு இஸ்ரேலோட போய் பேசிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. அதில் ஈரானுக்கு மனசு துன்படிச்சு போயிடுச்சு. பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட ஜால்ரா கூஜா தூக்கினாலும் ஈரானை ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் வந்து அவங்க 2 பேரும் பண்ணி ஒரு ஹீரோ மாதிரி பாகிஸ்தான் நிற்கும். ரஷ்யாவிடமிருந்து நம்ம வந்து 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம், இல்லை, கச்சா எண்ணெயை. அதான் யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இந்தியாவில் நீ போய் யார்கிட்ட எண்ணெய் வாங்கணும்னு நீங்கள் ட்ரம்ப்பை கேட்டால் தான் வாங்குவீங்க. சைனா வந்து அமெரிக்காவுக்கு பெரிய எதிரி. பாகிஸ்தான் சைனாட்டேருந்து எல்லாமே வாங்கிக்கிறானே. அமெரிக்கா அதை ஒன்றுமே சொல்லலையே. ஆனால் அமெரிக்காவுக்கு பயந்து நீங்கள் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்க மாட்டேங்கிறீங்க. அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்தா நான் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவேன். அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்தா நான் போய் ஈரான் ஆயில் வாங்குவேன். இது மாதிரி இருந்தால் யார் உங்களை மதிப்பாங்க? யார் மதிப்பாங்க? நீங்கள் மதிப்பீங்களா? இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, நான் வியாபாரம் பண்ணணும், கேமராமேன்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் உன்கிட்ட எண்ணெய் வாங்குவேன்னு நீ சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியா? ஒரு பெரிய நாட்டை இது மாதிரி கேலி கூத்தாக்கிட்டாங்க. இப்போ இந்த ஆர்மோஸ் அந்த நதி வழியா வரணும்னா பே பண்ணி தான் வரணும். ஆமாம், $2 மில்லியன் கேட்குறோம். சைனாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோடு கொடுத்துருக்குறேன், சைனா பே பண்ணாமல் வரலான்னு. அமெரிக்காவுக்கு அது கவலையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு எண்ணெய் அங்கேன்னு வரல. எண்ணெய் வந்து சைனா, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, வியட்நாமுக்கு தான் மெயினாக அங்கேன்னு போகுது. பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் போகுது. பாகிஸ்தான் தான் ஃப்ரெண்டு சீன் ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் ஜப்பானும் தான் 2 மில்லியன் கொடுத்துட்டே இருப்பீங்க. பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா அப்போ மீண்டும் ஒரு அபாயம் உருவதற்கான ஒரு சூழல் இருக்குல்ல. டெஃபினட்டாக இத்தனை 47 வருஷமாக பே பண்ணாமல் இப்போ பே பண்ணணுன்னா எப்படி? அபாய சூழல் தானே. 47 வருஷமாக பேமெண்ட் கொடுக்கல. நம்ம போய் மதர்லேண்ட் சொன்னால் ஏன்னா கப்பல் யாருக்கு வரப்போகுது? சைனாவுக்கு வரப்போகுது, உங்களுக்கு வரப்போகுது, ஜப்பானுக்கு வரப்போகுது, சவுத் கொரியா வரப்போகுது, ஒரு சின்ன லெவலில் வியட்நாம் வரப்போகுது. இப்போ சைனாவோட எங்களுக்கு ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அவனே சொல்லிட்டான். அப்போ உங்களுக்கும் ஜப்பான், சவுத் கொரியாவுக்கு தானே ஏற்றுறான். ஆல்ரெடி ஒரு செக்டர் ஆஃப் அந்த பெட்ரோலோட விலையை ஏற்றிட்டாங்க, ஏர் இந்தியாவுடைய கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டோட சார்ஜ் எல்லாம் உயர்ந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான ஒரு சூழல் இருப்பதாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. இன்னும் கச்சா எண்ணெய் விலை குறையலைன்னா டெஃபினட்டாக வந்து திரும்பி நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை ஏறணும். அப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் வந்து அந்த திரும்ப பெறக்கூடிய அந்த சூழல்லாம் இருந்தது, அது எல்லாமே இந்த சரியாயிடுமா இல்லை எப்படி? ஃபாரின் வெளில போகிறதுக்கு வேறு காரணம் இருக்குது. அது வந்து நம்ம ஊரில் பிஸ்னஸ் இல்லை. நம்ம ஊரில் நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி க்ரோத் இல்லை. 1.5 வருஷமாக விற்றுட்ருக்காங்க. ஈரான் போருங்கிறது ஒரு வாரம் தான், வந்து 1 மாதமாக நடக்கிற போர் தான். அவங்க 14 மாதமாக விற்றுட்ருக்காங்க. அதை கண்டினியூ டு வித்துட்டு தான் இருக்கும். இல்லை, முதலீட்டாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது இந்த சூழல்? இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தியாவில் கம்பெனி விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவோட மற்ற இடத்துல வியாபாரம் பண்ணால் நல்லா இருக்கும்னு பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் ஏதாவது சப்ளை செயின் எதுவும் வந்து சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சப்ளை செயின் கிடையாது. நம்மளோட க்ரோத்து அமௌண்ட்டு, நம்ம ஜிடிபி சொன்ன அமௌண்ட்டு தப்புன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பீட்டர்சன் இன்ஸ்டியூட்டில் 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற க்ரோத் நம்பரே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அளவு உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, இந்தியாவில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் சொல்கிறாங்க. பெருசாக க்ரோத் எல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனியோட லாபங்கள்லாம் ஏறலை, கம்பெனியோட ஷேர் விலை ஏறினதுனால வித்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து 10 அம்ச கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. அதை கடைபிடிச்சாதான் நாங்கள் சில விஷயத்த வந்து நாங்கள் இதே மாதிரி தொடர்வோம். திரும்பி நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படியாவது ஓடி போனால் போகணும்னு ஆயிடுச்சு ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப் என்ன நினச்சார், வந்து 4 நாள் குண்டு போட்டால் மக்கள் எழுச்சி நடக்கும், இந்த அரசாங்கமே சாட்சிப்பட்டு புது அரசாங்கம் வரும்னு நினச்சார். 1 மாதம் குண்டு போட்ட பிறகு கூட எழுச்சியும் வரல, ஒன்றும் வரல. இன்ஃபேக்ட் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பவர் ஸ்டேஷன் வாசலில் ஒருத்தன் அவன் கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கிறான். பிரிட்ஜில் எல்லோரும் ஃப்ளாகை கட்டிக்கிட்டாங்க, இங்கே தான் நிற்கிறோம், வந்து பிரிட்ஜில் குண்டு போடுங்கிறான். சாக மொத்த மக்கள் வந்து திறந்து கார்மெண்ட் பின்னாடி நின்றுட்டாங்க. அதனால் ட்ரம்ப்புக்கு திடப்படும் தோல்வி. ஏன்னா இதுக்கு மேலே அவர் ட்ரூப்ஸை கிரவுண்டில் இறக்கியிருந்தார்னா பல பேர் இறந்து போயிருப்பாங்க, அமெரிக்கன்ஸும் இறந்து போயிருப்பாங்க. அது பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அதனால் அவருக்கு நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போவே அவர் தோற்றுருவாருங்கிற பயம் இருக்குது. அதில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெஃபினட்டாக தோற்றுருவார். செனட்டுக்கெலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் சேர்த்து தோற்றுட்டாருன்னா அவரை இம்பீச் பண்ணிவிடுவாங்க டெமோக்ராட்ஸுங்கிற பயத்தினால அவர் வந்து இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆஃப் ரேம்பும்பாங்க, இந்த போர்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி, நான் ஜெயிச்சிட்டேன் அவரே சொல்லிட்டு போகிறாரு. ஈரானை நீங்கள் 2ஆக உடைக்கலை, ஈரானில் இருக்கிற அரசாங்கத்தை மாற்றலை, ஈரானோட ஆயிலை உங்கள் கையில் எடுக்கலை,
3 அப்ஜெக்டிவ்லேயும் தோல்வி. ஸோ அமெரிக்கா தோத்துருச்சு. ஈரான் வந்து என்ன எதிர்த்து எங்களுக்கு எவ்வளோ உயிர் போனாலும் எங்கள் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களோட கப்பலெல்லாம் பிடிக்க முடியாது, ஹோமூஸ் எடுக்க முடியாது, எங்களோட கச்சா எண்ணெயோட ரிஃபைனிங் ஃபெசிலிட்டியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அவங்க சொன்னாங்க. அதை அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க டெஃபினட்டாக ஜெயிச்சிட்டாங்க. ஈரானுக்கு தான் வெற்றி இந்த மாதிரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பணவீக்கமாக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடுத்த சில நாட்களில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பணவீக்கம் கொஞ்சம் மேலே ஏற தான் செய்யும். மேன்மேட் ஃபைபர் என்ன பண்ணாலும் விலை ஏறும். ஆல்ரெடி சிப் ஷார்ட்டேஜ்னால செல்ஃபோன், ஐஃபோன் தவிர மற்ற செல்ஃபோனோட விலையெல்லாம் ஏறும். நீங்கள் சாதாரணமாக போட்டிருக்க செருப்பு, ஷூலாம் ஏறும். அது மாதிரி பாலி யூஸ் பண்ணுற சொக்கா பனியனோட விலையெல்லாம் ஏறும். பிளாஸ்டிக்னு எது இருந்தாலும் விலை ஏறும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களாகவே இந்த வார் தொடர்பாக மந்த நிலையெல்லாம் ஏற்பட்டது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் அப்படிங்கிற வந்து விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் 20-25 வருஷம் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இங்கேருந்து 20 வருஷம் கழிச்சு இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பிளிப்பு தான். இந்த பெரிய சார்ட்டில் இத்தினூண்டு ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இது வந்து லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த 2 வாரத்தில் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது கோல்டு வாங்குறதோ வாங்கலாமா கூடாதா? டெஃபினட்டாக வாங்கியிருக்கும். கோல்டு நீங்கள் நான் சொன்னபோது இந்த போர் நடந்தபோது வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 300-400 ரூபா ஒரு கிராமுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து வாங்கலாமா கூடாதா? டெஃபினட்டாக வாங்கணும். வேறு வழி. இப்போ அடுத்து உயரத்தான் போகுதுன்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறதும் எல்லா டைமும் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ட்ரம்ப் வாருக்கு வரமாட்டார். 2 மாதம் கழிச்சு திரும்பி குண்டு போட ஆரம்பிச்சாருன்னா தான் கோல்டு விலை குறையும். இப்போ மோடி என்ன பண்ண போகிறாரு? அது அவரை தான் கேட்கணும். வாயை மூடிட்டு இருப்பார். மதர்லேண்ட் ஃபாதர்லேண்ட் எந்த ஊருக்கு ஃபாரினுக்கு போகலான்னு பார்த்துட்ருப்பார். ஏன்னா மோடி எல்பிஜி சிலிண்டர் ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கேட்டால் இங்கே சிலிண்டர் இல்லை, நாங்கள் எப்படி வேலை செய்வோம்னு கேட்டு போயிட்டுருக்காங்க. மோடி என்றைக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒத்துட்ருக்காரு. அவர் சிலிண்டர் ஷார்ட்டேஜே இல்லைங்கிறாரு. எல்லா கடையிலையும் விலையை ஏற்றிருந்த நீங்களும் பார்த்துருக்கீங்க. விறகு அடுப்பு போட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம் ஷார்ட்டேஜே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் கவர்மெண்ட்டே சொல்லுது எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணாதீங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கன்னு. சரி, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த போர் ரிலேட்டடாக பொருளாதார ரீதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன கொடுப்பீங்க? டெஃபினட்டாக வந்து இந்த போர் வந்து கண்டினியூ ஆகணும். இந்த சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகணும். இந்த சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து அரப் நாட்டில், எமிரே நாட்டிலலாம் வேலை செய்கிறாங்க. அதில் சில பேர் திரும்பி வந்துட்டாங்க. லோ லெவலில் அங்கே சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் சம்பளம் இல்லாமல் இருந்து நம்ம கட்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த போர் இதோடு நின்றுடுச்சுன்னா திரும்பி அந்த ஆட்கள் திரும்பி போய் வேலை செய்வாங்க. வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தி இருக்கணும். இந்த போரை நிறுத்தணும். நம்ம தமிழ் மக்கள் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக இருக்கணும். அவங்க சம்பளம் கரெக்டாக கிடைக்கணும்னு வேண்டிப்போம். இந்திய அரசியல் பொருளாதாரத்தில் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? டெஃபினட்டாக பணவீக்கத்தை கொண்டு வரும். இந்தியாவில் பணவீக்கம் ஏறும், விலைவாசி ஏறும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது அடுத்த சில நாட்களே நம்ம எதிர்பார்க்கலாமா? இப்போவே எதிர்பார்க்கலாம். நீங்கள் போய் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இந்த சாதாரண பிளாஸ்டிக் செருப்பு இருக்குல்ல, சாதாரண ஷூ, ஆக்ஷனு, வக்கூரு, இது மாதிரி ஷூலாம் பண்ணுறாங்கல்ல, முன்னாடி என்ன விலை இப்போ என்ன விலைன்னு கேளுங்க. ஆர்டினரி இந்த பாலித்தீன் ஷர்ட்டெல்லாம் வந்து முன்னாடி என்ன விலை இப்போ என்ன விலைன்னு கேளுங்க. இந்த ஆப்பிள் இல்லாத ஃபோனுக்கெல்லாம் எவ்வளோ விலை ஏறி இருக்குது ஒரு 6 மாதத்துலன்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த போர் சம்பந்தப்பட்டது தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் அனுஸ்ரீ, நாவலூர். Luxury homes from just 58 lakhs onwards. Book now.